ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், பாருங்கப்பா. இப்போ நம்ம வீட்டிலே சிம்பிளாக வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு வெனிலா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஓகேவா? இது வந்து பால் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன், கொஞ்சம் காயட்டும். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் அதோட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் குழக்குழன்னு கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, பாருங்கள், வந்து பால் வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பொங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சுக்கோங்க ரெடியாக. அடியில் கட்டி போடாமல் கிளறிட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, கட்டி போடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஓகே, கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இதனால் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் திக்காகும். திக்கானதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். கட்டிப்படாமல் இருக்கணும், நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து ஒரு பாருங்கள், ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு ஊற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஒரு 1/2 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மிக்சியில் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு இதை அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். இது இப்போ நல்லா ஆறினதும் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். மார்னிங் எடுத்து பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஓகேவா? பாருங்க, இப்போ ஐஸ்கிரீம் நல்லாவே ரெடியாக இருக்குது. நான் பாக்ஸை கோணலாக வச்சு விட்ருக்காங்க, அதனால் கோணிடுச்சு. ஓகே, எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்குது, கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. ஓகே, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.